இங்க பாருங்க, நீங்க அந்த வீட்ல நடந்த விஷயம் அத்தனையும் சொல்ல சொன்னதுனாலதான் அங்க எவ்வளவு அவமானம் நடந்தாலும் பொறுத்துக்கிட்டு அங்கேயே இருந்தேன். அதையும் மீறி ஐஸ்வர்யாவுக்கு மருந்து வைக்க சொன்னீங்க. அது என்ன ஏதுன்னு கேட்காம நம்பி தானே பண்ண. இப்ப என்னடானா அந்த விஷயம் வெளியே தெரிஞ்ச உடனே என்ன மொத்தமா டிவோர்ஸ் பண்ணி அந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு விஜய் பிளான் பண்றான். அது மட்டும் இல்ல, அந்த விஷயத்த சொல்லி உங்ககிட்ட வருத்தப்பட்டதுக்கு நீங்க தானே என்ன கர்ப்பம்னு நாடகம் போட சொன்னீங்க. நான் போட்ட நாடகத்தை விஜய் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டான். கடைசியில என்னையே எதிரி மாதிரி நினைச்சு பேசுறீங்க. எனக்காக நீங்க நிக்கவே மாட்டீங்களா? ஐயோ, கொஞ்சம் 2 பேரும் அமைதியா இருக்கீங்களா? அனாமிகா, அம்மாவும் இந்த விஷயத்துல கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீயும் பாதிக்கப்பட்டிருக்க. அப்படி இருக்கும்போது நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டீங்கன்னா எதிரில இருக்கிறவங்களுக்கு தான் கொண்டாட்டம். அதனால கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. உன்னை காயப்படுத்திட்டல, என்ன மன்னிச்சிரு விஜய். என்ன பிரபா, இதுக்கு போய் மன்னிச்சிரு அதுன்னு பேசிட்டு இருக்க? என்னதான் நான் உனக்கு தாலி கட்டிருந்தாலும் நம்ம என்னைக்குமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே பிரபா. எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? நீ திடீர்னு ஏதாவது முடிவு எடுத்துருவ, அதுக்கப்புறம் அதான் உண்மைன்னு கோவப்படுவேன். ஆனா அது தப்புன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி இன்னோசென்டா வந்து சாரி கேக்குற பாரு, அதான் நீ உன்னை முழுசா தெரிஞ்சதுனாலதான் கண்டிப்பா நீ என்ன புரிஞ்சுப்பேன்னு நம்பிக்கையோட காத்துட்டு இருந்தேன். இப்ப என்னதான் விஜய் பண்ண போற? அனாமிகா ரொம்ப ரொம்ப தப்பானவளா இருக்கா. அவளுக்கு எடுத்த டெஸ்ட் ரிப்போர்ட்ல அவ கர்ப்பம் இல்லன்னு தான் ரிசல்ட் வந்திருக்கு. ஆனா டாக்டர் என் முன்னாடி கர்ப்பமா இருக்கான்னு சொன்னதுக்கு அவ எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம பேசாம கேட்டுட்டு அப்படியே நிக்கிறா. பொய் சொல்லி ஏமாத்துறமேன்னு கொஞ்சம் கூட அவளுக்கு வருத்தமே இல்ல. அவளை நான் சும்மா விட மாட்டேன். அவளோட இந்த நாடகம் பொய்ன்னு வீட்டுல இருக்க எல்லாருக்கும் வெளிச்ச போட்டு காட்டுவேன். எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு அவ முகத்திரிய கிழிச்சு எரிஞ்சாதான் என் மனசு ஆறும். அதுக்கப்புறம் அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும். அவளை இங்க இருந்து துரத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா ஆரம்பிக்கணும். இனிமேலாவது நம்ம நமக்காக வாழணும் பிரபா. நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா சந்தேகம் வந்துடும். இங்க பாரு பிரபா, எனக்கு அனாமிகா தான் முக்கியம். அவ பிரெக்னண்டா இருக்கிற நேரத்துல நீ ஏதாவது பேசி என் மனசை மாத்த முயற்சி பண்ண அது நல்லா இருக்காது.